இவரு கடைசியா சாவ சொன்னது வேற வீடு பார்த்துன்னு போயிடலாம், என்னால பாத்ரூம் போக முடியல, உள்ள அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். காலி பண்ற நேரம் தான் இவர் இறந்துறாரு. சார்ஜ் இல்லையேன்னு போடலான்னு போனோம்னா அவர் காலை மெரிச்சிட்டேன். நான் என்ன காலை மெரிச்சா ஐயோ கத்துவார், அடிப்பாவி காலை மெரிச்சிட்டேன்னு கத்துவார். என்னடா கத்தலேன்னு 10 மணியோ 10:15 இருக்கும். ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு எழுப்புன, கை இது அப்படியே கவுந்துட்டாருப்பா. இப்படி அசைவும் இல்லை, இப்படி அசைவும் இல்லை. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல வந்து யாராவது பாக்குறாங்க. ஒரு போலீஸ் வந்துட்டாங்க, ஆர்ட் போலீஸ் வந்து என்ன உங்க வீட்டுல ஆம்புலன்ஸ் இருக்கு, பிஜிலி வீட்டுல நிக்குதுன்னு சொன்னோம்னா 11 மணிக்கு வந்து பார்த்தா, ஏமா உயிர் போயிடுச்சுமா. டாக்டர் வந்து செக் பண்ணி அவன் போய் எப்ப வருமோ தெரியாது. அவரு எப்பயோ இறந்துட்டாராம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டுக்கிறாரு. எனக்கு என்னங்க தெரியுது, நானு பையன் தான் இருக்கிறோம் தம்பி, எங்களுக்கு யாருன்னா இருந்தா நம்மளுக்கு தெரியும். மத்தியானமே ரொம்ப இழுத்துன்னு இருந்தது அவருக்கு. எங்க மாமியார் என்ன பண்ணாங்க, நான் இப்ப வரல கண்ணா, நான் நாளைக்கு வரேன்ட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என் நிலைமை ரொம்ப மோசமா பண்ணோம். அவர் வந்து நான் நாளைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. இந்த அவார்டு வாங்கினார் பாத்தீங்களா, இந்த அவார்டு வாங்கின முகம் தான் அவர் சாவும் போது இருந்தது.